எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அது அந்த தேவையை கர்த்தர் தலையிட்டா மட்டும்தான் அது கம்ப்ளீட்டா எனக்கு நார்மல் ஆகும். எனக்கு முழு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என் காரியத்துல யார் தலையிடணும்னா ஆண்டவர் தலையிடணும். இந்த காரியம் யாரால நடக்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தரால தான் நடக்கும். வல்லமை உள்ளவர்களால நடக்காது, ராஜாக்களால நடக்காது. எனக்கு எல்லாரையும் தெரியுன்றதற்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அது யாரால மட்டும்தான் நடக்கும்னா அது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் நீங்க எங்கெல்லாமோ போனீங்க, சிஸ்டர் நீங்க எங்கெல்லாமோ போனீங்க, யாரெல்லாமோ தேடினீங்க, யாரெல்லாமோ பண்ணி, ஆனா இதுவரைக்கும் அதுல ஒரு வெற்றி கூட கிடைக்கல, பதிலே இல்ல. அவங்க நிறைய பேர் உங்களை பார்த்தே சொல்லியிருக்கலாம், என்னமோ தெரியல, எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்கேன் சார், ஆனா உங்களுக்கு மட்டும் பண்ண முடியல சார். எத்தனையோ பேருக்கு இந்த காரியம் நடந்திருக்கு, ஆனா என்னமோ உங்க விஷயத்துல மட்டும் தடையா இருக்குது. இது உடனே நீங்க நினைக்க வேண்டாமா, எதனால இப்படி நடக்குது, எதனால அவங்களுக்கு 100 பேருக்கு செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எப்படி செய்ய முடியல. நான் நம்புறேன் அந்த காரியத்தை யார் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா உங்களுக்காக கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. நீங்க கர்த்தர் சமூகத்துல வருவீங்க, நீங்க ஆண்டவரை தேடுவீங்க. கர்த்தர் இதனால தான் அந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கலாம். சில காரியங்கள் அவ்வளவு பழக்கம் இருந்தும் நமக்கு ஏன் நடக்கலைன்னா, நம்ம எதுக்கு அது காரியம் நடக்கலைன்னா நம்ம ஆண்டவரிடத்துல வருவோன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆசா தன்னுடைய கால்களிலே வியாதியை கண்டு அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தன்னுடைய கால்களிலே வியாதியை கண்டு அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு வியாதியை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, திரும்ப நீ பரிகாரி இடத்துல போறதுக்காக அல்ல, பரிகாரியாகிய கர்த்தரிடத்துல வருவதற்காக. சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம், பிரதர் நீங்க வேற திரும்ப இன்னொருத்தரை தேடி போறதுக்கு இல்ல, நீங்க யாரை தேடுவீங்கன்னா ஆண்டவரை தேடுவீங்கன்றதுக்காகத்தான் சில காரியத்தை ஆண்டவரை அனுமதிக்கிறாரு. ஆனா இன்னும் எங்கிட்ட பணம் இருக்குது, இன்னும் எனக்கு ஆள தெரியும் அப்படின்னு நினைச்சு பிரச்சனை நடக்க நீங்க அப்படியே போயிட்டு இருந்தா கர்த்தரையே தேடலைன்னா எப்படி அதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும்? ஆனா எனக்கு ஒன்று தெரியும், தேவனை தேடி வந்து அமரும் போது அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த இரண்டாவது ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு தேவையின் மத்தியிலையும் தன்னுடைய வாயினால் தீர்க்கதரிசியினிடத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லாமல் இருந்தாள். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமென். 4ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்தார் என்றார். நீங்க 29வது வசனத்தை வாசிக்கலாமே. 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனையும் சந்தியாமலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றாள். 30வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு பிறந்த பிள்ளை இப்ப செத்து போயிருச்சு. இப்போ செத்து போன பிள்ளைய அவ பெட்ரூம்ல அங்க பெட்டுக்கு மேல படுக்க வச்சுட்டு தீர்க்கதரிசியை பார்க்கிறதுக்காக வர்றாங்க. வந்த உடனே அவளுடைய ஆத்மா அவனுடைய துக்கத்தை அவர் பார்க்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, பிள்ளை இப்படி இறந்து போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அசிஸ்டண்ட பார்த்து கூப்பிட்டு அவருடைய கோலை அவருடைய கையில கொடுத்து, நீ போப்பா, போகும்போது யாரையும் பார்த்து பேசாத, ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த கோலை எங்க வைனா அந்த பிள்ளைக்கு மேல நீ வச்சிரு, அவன் உயிரோடு எழும்புவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இந்த தாய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களை இதுக்கு முன்னாடி நம்ம அடம் பிடிச்சவங்களெல்லாம் பார்க்க முடியாது. இந்த சூனேமியாள் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய காலை பிடிச்சிட்டு, எனக்கு உடன் ஊழியர்லாம் வர வேண்டாம், அசிஸ்டன்ட் எல்லாம் வர வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேணும். யார் வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வரணும், நீங்க அந்த அற்புதத்தை எனக்கு செய்யணும், என்னுடைய பிள்ளை உயிரோட வேண்டும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்காக அவங்க போய் கேட்கவே இல்லை. ஆனா தனக்கு பிள்ளைன்றது ஒண்ணு பிறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைய இழக்கணும்ன்றத அவங்க என்ன பண்ணலைன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல அவங்க போராடுறாங்க. இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு தர மாட்டேன். இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இது தீர்க்க தரிசனத்தினால வந்தது, இது நான் அதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணல, ஆனா ஆண்டவரே வாக்குத்தத்தத்தோட எனக்கு தந்தார். தேவன் கொடுத்த இந்த பிள்ளைய நான் இழக்க மாட்டேன், இந்த பிள்ளைக்காக போராடுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவங்களுக்கு அந்த கேரக்டரே இல்லை, ஆனா அந்த பிள்ளையினுடைய உயிரை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடி கர்த்தர் அந்த பிள்ளையை ஜெயிக்கும்படியாய் உயிரோட எழுப்பினார். ஆமென். நம்ம ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம விட்டுறவே கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அது சில நேரத்தில் பிசாசு நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்றதுக்கு பார்ப்பான், பிசாசு எடுத்துக்கொண்டு போறதுக்கு பார்ப்பான். அந்த இடத்துல நிற்க முடியாம அவன் பண்ணுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதற்காக பாடுகளை சகிக்கிறதற்கு ஆயத்தம், அதற்காக அவமானத்தை சகிக்கிறதற்கு ஆயத்தம். ஆனா நான் நம்புறேன், தேவன் கொடுக்கிறத நான் விட மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தோட நீங்க இருப்பீங்கன்னா, இப்ப நீங்க படுகிற அவமானம், இப்ப நீங்க படுகிற கண்ணீர், இது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு லாபகரமாய் மாறும். தேவன் உங்கள் கையிலே கொடுத்த ஒன்றையும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நம்புறவங்க ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த எதையுமே அசட்டை பண்ணாமல் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க கொடுத்த கணவனார, நீங்க கொடுத்த மனைவிய, நீங்க கொடுத்த பிள்ளைய, நீங்க கொடுத்த அந்த வேலைய நான் கண்டிப்பா நான் முடிஞ்சு போயிருச்சுன்னு விட மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன். அது திரும்பி எனக்கு வேணும். நீங்க பிறக்கும் போது கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கட்டளை இடணும். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்ல நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். அது நடக்கும் என்று நம்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். மரித்து 4 நாட்கள் ஆன ஆமென் அந்த கல்லை புரட்டி போட வைத்த கர்த்தர். ஆமென். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. முடிஞ்சு போயிருச்சுன்னு யார் சொன்னாலும் கண்டிப்பாக அதை கேட்க முடியாது. ஆமென். Thank you Jesus. Hallelujah. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் கேட்காமலே ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், நான் இதற்காக உபவாசம் இருக்கல, நான் இதுக்காக ரொம்ப கெஞ்சல, ஆனா இந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்ததுன்னா முழுக்க கர்த்தர் கொடுத்தது. இந்த இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் அது கர்த்தராகவே தந்தது, ஆண்டவராகவே தந்தது. அந்த காரியத்தை இழக்க பண்ணுவதற்கு சத்துரு என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, நோன்னு மட்டும்தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு முடிஞ்சு போகிறதற்காக அந்த காரியத்தை கொடுக்கவே இல்லை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மறுபடியும் அது உங்கள் கைகளிலே கிடைக்கும். மறுபடியும் அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் தருவார். எப்படி இந்த சூனேமியால் திருப்பி கொண்டாலோ அதே போல நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்க கை மூலமாய் திருப்ப வைப்பார். நீங்க சொல்லுங்க, நான் விட போவதில்லை, அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமென். அந்த தீர்மானம் உங்களுக்குள்ள பலப்படட்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அவ்வளவு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு தீர்மானம் எடுத்தார்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் நான் விடுதலை ஆவேன். என்ன தடை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எதிராய் வந்தாலும், செத்தே விழுந்தாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஒரு முடிவோட கடந்து போனாங்கல்ல, அந்த முடிவு இன்னைக்கு உங்க தலை மேல வரட்டும். அந்த பிள்ளையினுடைய தலையை உயர்த்துகிற வரைக்கும் நான் உங்களை விட போவது இல்லை. இந்த கடனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிற வரைக்கும் நல்ல முழு பலத்தோடு எனக்கு தெரியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். யாக்கோபை போல நான் போராடுவேன். நான் சொல்லுங்க ஆமென். அந்த அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். சோர்வின் ஆவிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதாக. அந்த காரியத்தை குறித்து இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் மாறுவதாக. இயேசுவே, இப்பொழுது மறுபடியும் ஒரு அக்கினி, அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு ஒரு வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது போடப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Thank you Jesus. Hallelujah. ஆமென். யாக்கோபை போல நான் போராடுவேன். நான் விட மாட்டேன்.
ஆமென். அவர் சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவது இல்லை. அவர் சிலர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுக்கிறத எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமா நம்ம நினைச்சிடக்கூடாது, நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. யார் போராடுகிறவர்கள்? இன்றைக்கு யார் போராடுகிறவர்கள்? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, வேதம் சொல்கிறது பலத்திலே இருக்கிறது. யார் போராடுகிறார்களோ, யார் யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அதை மீட்டு கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்க மீட்டு கொள்ளணும், நீங்க போராடி மீட்டு கொள்ளணும். நான் நம்புறேன் உங்க போராட்டத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு, உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அந்த அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரை தந்தது. ஆமென். வேதத்தில் நல்லா கவனிச்சுங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மோசையினுடைய காலத்தில் எல்லாரும் பிள்ளையை பெற்று கொண்டு போய் எங்க போட்டாங்க தெரியுமா? எங்க போட்டாங்க? பெத்துட்டு போய் நைல் நதியில போட்டாங்க. பெத்து போய் நைல் நதியில போட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளையை கொண்டு போய், ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? கொண்டு போய் நைல் நதியில போடணும். ஆனா அத்தனை பேரும் பிள்ளையை பெத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன நைல் நதியில போடும்போது ஒரே ஒரு தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. எனக்கு இவ்வளவு தூரம் இந்த குழந்தைய என் வயிற்றுல கொடுத்து ஒரு ஜீவனா பிறப்பிக்க பண்ணுவது உண்மையானா, இந்த காலத்தில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தருவாரானால், நான் அதை நைல் நதியில போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு தரல. இந்த பிள்ளையை நான் காப்பாற்றுவேன், இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக வளர்த்துவேன், இந்த பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைன்னு நினைச்சு எவ்வளவு பெரிய சவாலையும் சந்திக்கிறதுக்கு 3 மாதம் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு ஒரு டாஸ்க் எடுத்தாங்க பாருங்க. கர்த்தரதை கனம் பண்ணி அந்த பிள்ளை பிறக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பிள்ளை மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, இந்த பிள்ளை மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பிள்ளை சாதாரணமானது அல்ல, இந்த பிள்ளை தான் இந்த ஜனங்களை மீட்டெடுத்து கர்த்தருக்காக கொண்டு போறது. அந்த விஷன் அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுனால இந்த பிள்ளையை விடமாட்டேன்னு போராடி அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்மிடத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மரித்து போகணும்னு நினைச்ச அந்த குழந்தைய அந்த அம்மா வைராக்கியமா இருந்ததுனால வேதம் சொல்லுது, மோசே 120 வயது. அவனுடைய கண்கள் இருடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஆனால் பிறக்கும் போதே என்ன, அவன் அந்த மோசையை பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் நைல் நதியில் விழுந்து செத்த போது ஒரு தாயினுடைய விசுவாசம், ஒரு தாய் நாம் விடமாட்டேன்னு நினைச்சதுனால அந்த பிள்ளை 1 வயசுல சாக வேண்டிய பிள்ளை இப்ப எத்தனை வயசுல சாகுது சொல்லுங்க சத்தமா? 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அந்த பிள்ளை தேவனோட சஞ்சரிக்கிற பிள்ளையா மாறிடுச்சு. அந்த பிள்ளை ஆண்டவருடைய கற்பலைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளையா மாறிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லை, அதற்கு பின் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இதற்கு முன்ன யாருக்கும் கிடைச்சது இல்லை, இதற்கு பிறகு யாருக்கும் கிடைக்க போறதில்லை. அது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல். உங்க மூத்த பிள்ளை ஒரு ஸ்பெஷல், உங்க இளைய பிள்ளை ஒரு ஸ்பெஷல். இன்னைக்கு வழி மாறி இருக்கலாம், இன்னைக்கு அவன் சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம், இன்னைக்கு அவனை எல்லாரும் அசால்ட்டா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, மகனே இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, இந்த வேலை ஆண்டவர் உங்களுக்கு தந்தது, இந்த சம்பளம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தது, இந்த இடம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. நான் நம்புகிறேன் கர்த்தர் அந்த சத்துருக்களை துரத்தி விடுவார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். எப்படி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்துச்சோ, தாகோன் முகம் குப்புற விழுந்து உடைஞ்சு போச்சோ, அதே போல உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற உங்களுக்கு முன்பாக எழும்புகிற அந்த தாகோன் இப்பொழுது முறிந்து விழுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ அந்த பிள்ளையை கர்த்தர் மீட்டு கொண்டு வருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஜனங்களை தொந்தரவு பண்றதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி சவுலை குறித்து இங்க ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அவ்வளவுதான், சுருளை வாங்கிட்டான் கையில. இப்ப முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அங்கதான் வச்சாங்கன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா, நீங்க இந்த ஊழியத்திற்கு தடையா ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபிக்க வந்துட்டு இருந்த அவ்வளவு முரட்டுத்தனமான சவுலை கர்த்தர் இடையில சந்திச்சு அவனை கர்த்தர் பவுலா மாத்துறாரு.
பவுலா கர்த்தர் மாத்துறாரு. நான் நம்புறேன், எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் என் தேவனாகிய கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. திருநெல்வேலியிலிருந்து ஒரு அம்மா ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. தன்னுடைய மகள், ஒரே மகள், அந்த மகளை ரொம்ப பெரிய படிப்பு படிக்க வச்சாங்க, டாக்டரேட் படிக்க வச்சுட்டாங்க. அவர் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை நேசிச்சுட்டு இருக்கிறார். அந்த பையன் ஆண்டவரை அறியாத ரொம்ப விக்கிரகத்திலே மூழ்கி போய் இருக்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அம்மா அந்த பிள்ளைய மலை போல நம்பி இருந்தாங்க. அப்போ இவங்க ஒரு டீச்சர் அந்த பிள்ளைய பார்த்து, இது வேண்டாமா, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை ரொம்ப முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப மோசமாக, கல்லான இருதயம், ரொம்ப இருதயம். நீங்கள் அப்படி தரல அப்படின்னு சொன்னால் நானா அப்புறம் வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும். நான் வீட்டை விட்டு போனால் உங்கள் 2 பேருக்கும் அப்படி ஆயிரும், நீங்கள் 2 பேரும் செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கல்லான இருதயம். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நான் மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க, நான் வெளியே வருவேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவங்க தாய் அழுது கொண்டே அந்த ஃபோனை வைப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சாமா. அந்த குழந்தை ஒரே பிள்ளை, அவங்களுக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை கிடைக்காம அந்த குழந்தைய ஜோம் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, இல்லை இந்த பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமான பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு நான் திருச்சபைகளை கட்டுவேன், இந்த பிள்ளையை கொண்டு நிறைய பேருடைய குடும்பத்தை கட்டுவேன், அவங்க நிறைய பேருக்கு பணிவிடை செய்வா, ஒரு டாக்டர் அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லிட்டாராமா. இவங்களுக்கு அந்த விஷன் ஞாபகம் வந்திருக்குது. உடனே போய் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஸ்கூல்ல வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் கேட்குறாங்களா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காரணும்னு சொல்லி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து 1 year, 1 வருடம் ஸ்கூலுக்கு போகிற டைம் காலையில் 10 மணிலேருந்து 4 o'clock வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிற டைமில் தேவ சமூகத்தில் இருந்தாங்களாமா. கரெக்டாக 1 yearல அந்த பிள்ளை சென்னையில் இருக்கிறா. அவள் ஃபோன் பண்ணி, சாரி மம்மி, சாரி, நான் ரொம்ப உங்களை வருத்தப்படுத்திட்டேன், எனக்கு என்ன மாப்பிள்ளையை நீங்கள் காமிக்கிறீங்களோ அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் மாறிட்டேன். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாமா, என்னம்மா நீ ஆமா ஆமா ஆமா, இல்லை ஏசப்பா என்கிட்ட நிறைய பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த திருமணமும் ரொம்ப கிராண்டா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாய் நடத்தினார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கரையாத இருதயத்தையும் என் இயேசுவால கரைய பண்ண முடியாது என்று சொல்லுகிறதையும் அவரால் முடிய பண்ண முடியும். ஹல்லேலூயா. கவனிங்க, பொழுது விடியுது, நான் போகட்டும், என்னை விட்டுருன்னு சொல்றாருல்ல. யாக்கோபு பார்த்து என்ன சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, பொழுது விடியட்டும். இப்ப நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஆண்டவர் யாக்கோபோட போராடுற அளவுக்கு யாக்கோபு ரொம்ப பலசாலியா? ஹலோ, பலசாலியா? தட்டி போட்டு போப்பா அப்படின்னு போக முடியும்ல? போக முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபா ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பிரியம். அதனால போராடுறது மாதிரி என்ன பண்றாரு சொல்லுங்க. என்ன பொறுத்தளவில் போராடுறது மாதிரி அவர் நடிக்கிறாரு. என்ன விட்டுரு, அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு யாக்கோபுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவர் காலை உருட்டி எனக்கு போறப்ப டைம் ஆகுது அப்படின்னு. ஆனா அவ்வளவு நேரமும் அவர் வெயிட் பண்ணது அவருக்காக அல்ல, இவனுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. நான் நம்புறேன், ஆண்டவர் போக மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பிரியம், கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம், கர்த்தருக்கு அந்த காரியத்தை செய்கிறது உங்களுக்கு பிரியம். நீ சோர்ந்து போக வேண்டாம். சத்துரு உங்க மனசை ஒருவேளை கெடுக்கலாம், நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். இல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நிச்சயம் பதில் தருவார், நிச்சயம் அற்புதம் நடக்கும். அவர் கொடுத்த அந்த காரியத்தை கண்டிப்பாக இழக்கிறதற்கு விடமாட்டார், மறுபடியும் திரும்பி தருவதற்கு அவர் வல்லவர். அந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை அல்லவா, அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்காமலே கர்த்தர் தந்த பிள்ளை அல்லவா, இது ஆண்டவருடைய அற்புதம் அல்லவா. அந்த அற்புதத்தை கர்த்தர் கொடுத்துட்டு பாதியிலே எடுக்கிறவர் அல்ல. அப்படி ஒருவேளை கர்த்தர் எடுக்கிறவரா இருந்தாலும் அதை 2 மடங்கு எனக்கு திரும்பி தருகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமே, விடாம போராடக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும். இந்த காரியத்திற்காக இப்போ நிறைய பேர் மேல அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றட்டும். யாக்கோப போல நான் போராடுவேன், நான் உங்களை விட மாட்டேன். எஸ் பிரைஸ். நன்றி அப்பா. அவர் ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அவர் அந்த அற்புதத்தை செய்கிற வரைக்கும் பிடியா ஜெபிக்க கூடிய அந்த ஜெப மகிமை, இப்பொழுது அந்த ஜெபத்திற்கு இருக்கிற சோர்வு இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். அந்த அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அந்த கையளவு மேகத்தை பார்க்கிற வரைக்கும் என் பிள்ளை தளராம ஜெபிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், இயேசப்பா இப்போ ஒரு ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா.
ஒரு ஜெபம் ஆவியினால நிரப்புங்கப்பா. நீங்க கேட்க கேட்க அந்த ஜெபத்தின் வல்லமை. ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. தேவைன்னு உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லாத இந்த சூனேமியாள், ஆனா கர்த்தர் தனக்கு ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் அதை இழக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு என்ன பண்ணலைன்னா வரவே இல்லை. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, பிதா என்னிடத்துல ஒப்புவிச்ச ஒன்றை கூட நான் என்ன பண்ணலைன்னா இழக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இழக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, இழக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்ததை இழந்துட்டா கூட நான் நம்புறேன் இந்த பிள்ளை இறந்து போயிருச்சு, செத்து போயிருச்சு. இறந்து போன உடனே சரி அடக்கம் பண்றதுக்கு முயற்சி எடுங்கன்னு சொல்லலை. இது வரைக்கும் அப்படி முயற்சி எடுக்காத அந்த அம்மா, அவர் எந்த ஊழியக்காரருக்கு மேலே மேல் வீட்டறையை கட்டி கொடுத்தாங்களோ அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு வண்டியை கிளப்பிட்டு போறாங்க. இல்லை, இந்த குழந்தைய ஆண்டவர் எனக்கு அப்படின்னா எப்படி? அதான் இது யாருக்குள்ள இருந்த விசுவாசம்னா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஆபிரகாமனுடைய பிள்ளைய அதான் பிள்ளை கேட்குது, தீவட்டி இருக்குப்பா, விறகு கட்டை இருக்குது, பலிக்கான ஆடு எங்க? உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். வேலைக்காரங்க எல்லாம் கீழே நிக்க வச்சுட்டு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய்விட்டு திரும்பி வருவேன், இல்லை வருவோம் வருவோம். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு பிள்ளையே இல்லாம 100 வயசுல எனக்கு பிள்ளைய கொடுத்த தேவன் இந்த பிள்ளைய கண்டிப்பா சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி கொன்னுட்டாலுமே மறு ஜீவனை கொடுத்து நான் பிள்ளையோட தான் இறங்குவேன். கொடுத்த ஆண்டவர் என்னிடத்திலிருந்து எடுத்தா ரெட்டிப்பா தான் கொடுப்பாரே தவிர கொடுத்ததை அப்படியே கொடுத்தது மாதிரி விட மாட்டாரு, விட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க. ஆண்டவர் இழந்ததை திரும்ப தருகிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவேன். பிரதர், உங்களுடைய இருள் சீக்கிரமா மாறும். சிஸ்டர், உங்களுடைய இருள் சீக்கிரமா மாறும். உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பிரகாசமாக போகிறது. நீங்க நல்ல முடிவுகளை எடுக்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற திறந்த வாசல்களை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு கண்ணு தெரியாத குருடர்களை போல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது சீக்கிரமாய் மாறும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு, இந்த ஆண்டனுடைய இருள் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது, வெளிச்சமாய் மாறப்போகிறது. நீங்க இனி இருளில் நடக்க போறது இல்லை. அந்த இருள் உங்களுடைய இருள் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இருளை நான் வெளிச்சமாக்குவேன், நான் வெளிச்சமாக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த இந்த 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். நம்ம வேற ஒரு 2 காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ஆமென். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்ப கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவரே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். இன்னொரு விஷயம் கூட அதை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்படின்னா இந்த சூனியமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற, தேவனுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உற்பவ கால திட்டம்னு ஒன்று வரும். உனக்கு பிராண உற்பவ கால திட்டம் அப்படின்னா ஒரு டைம், ஒரு நேரம் உனக்கு வரும், உனக்கு ஒரு காலம் வரும், உனக்கு ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல உனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு நாள் வரும், உங்களுக்கு ஒரு உற்பவ கால திட்டம் வரும், உங்களுக்கு ஒரு சீசன் வரும். சிலருக்கு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டே அந்த சீசன் உங்களுக்கு ஆரம்பிக்குது. உங்களுக்கான சீசனை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. உங்க பிள்ளைகளுக்கான சீசனை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. உங்க நிறைய பேர் ஆண்டவர் பிஸியா மாத்த போறாரு. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். உங்களுடைய வெளிச்சம் அநேகர் மேல பிரகாசிக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை நிறுத்துகிற ஒரு சீசன் வரப்போகிறது. உங்களுடைய அவமானத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு சீசன் வரப்போகிறது. நெடு நாட்களாய் உங்களுக்கு இல்லாத ஒரு காரியம் கிடைக்கிற ஒரு சீசன் வரப்போகிறது. உங்களுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் இன்றைக்கு நியமிக்கிறார். சூனேமியாவுக்கு ஒரு நாளை நியமிச்ச கர்த்தர் உங்க பிள்ளைக்கு ஒரு திருமண நாளை கர்த்தர் நியமிக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் நியமிக்கிறார். உங்களுடைய தொழிலை வளர்த்துறதுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நாளை நல்ல கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு பலத்தோட ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்காக
எனக்காக ஆண்டவர் ஒரு நாளை, ஒரு சீசனை நியமிக்கிறவர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த சூனேமியாளுக்கு ஆண்டவர் இழந்த குழந்தைய கர்த்தர் திரும்ப கொடுத்தார். நம்பர் 2, இந்த சூனேமியாளுக்கு ஆண்டவர் ஒரு சீசனை ஆண்டவர் வச்சார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போலாம். 27வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தாள். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரர் பள்ளி அறையிலே நடக்கிறத, அப்படின்னா தூரத்துல நடக்கிறத, இன்னொரு நாட்டுல நடக்கிறத எங்க இருந்து பார்க்கிறாரு? அவருடைய விஷன் எங்க? ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ராஜா போடுகிற ஒரு திட்டத்தை இந்த ராஜாவினிடத்துல சொல்லி, இன்ன இடத்துல இத்தனை பேரை இந்த ராஜா நியமித்து நடந்து போறாரு, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அந்த பக்கத்துல போகாதீங்க, இப்படி திரும்பி போங்கன்னு சொல்லி அவ்வளோ ஐடியா கொடுக்குறாரு. அந்த அவர் அந்த ராஜா இவங்க கரெக்டா சிக்கி இருக்கிறத பார்த்த உடனே நம்மிடத்துல ஏதாவது உளவாளி இருக்கிறாங்களா? அப்பதான் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்க, இல்ல நம்மிடத்துல இருக்கிற உளவாளி அல்ல, அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அந்த தேவ மனுஷன் இங்க நடக்கிற பள்ளி அறையில நடக்கிற காரியத்தை அங்க சொல்றாரு அப்படின்னு. அப்படி தேவ மனிதர்களுக்கு அவ்வளவு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த காரியம் யாருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இவருடைய ஆத்மாவனுடைய துக்கம். அந்த ஊழியக்காரர் சொல்றது, கர்த்தர் எனக்கு மறைத்தார், கர்த்தர் எனக்கு மறைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது ஒருத்தர் ஒருவேளை இத்தனை நாட்களும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா ஆண்டவருக்கு தெரியவே தெரியாதா? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரவே இல்லையே, நான் இந்த மாதிரி ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறேனே, என்னை பற்றி கர்த்தர் யாருக்குமே சொல்லலையா? யாருக்குமே வெளிப்பாடு கொடுக்கலையா? எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எனக்குள்ளே இருக்கிற அந்த பாரத்தை யாருக்குமே தெரியாதா? ஒருவேளை இதே போல ஒரு பெரிய துக்கத்தை நீங்க சுமந்துட்டு வரலாம், ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு வரலாம். அது யாருக்கும் தெரியாது. கணவனாருக்கு தெரியாது, சொந்தங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரனு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்று யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை மறைத்து வைத்தார், கர்த்தரை மறைத்து வைத்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்திற்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னு. அந்த மகளுக்கு ஆறுதல் கர்த்தர் ஒருவரே, அந்த மகளுக்கு தேறுதல் கர்த்தர் ஒருவரே, அந்த மகளை திடப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. சூனேமியாளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் ஊழியக்காரன் அல்ல, சூனேமியாளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் கணவனார் அல்ல, சூனேமியால் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய சூனேமியாள், நிறைய தாயாருக்கு, நிறைய தகப்பன்மாருக்கு, அம்மா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற அங்கலாய்ப்பு யாருக்கும் தெரியல, உங்க வருத்தம் யாருக்கும் தெரியல. நீங்க தேவாலயத்துல போய் கண்ணீர் வடிக்கும் போது கூட உங்க கண்ணீர் நிறைய பேருக்கு விளையாட்டா தெரியுது, உங்க கண்ணீரை நிறைய பேர் மதிக்கல. ஏலிய போல உங்க கண்ணீரை பார்த்து நக்கல் பண்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இருதயத்தில் இருக்கிற வியாகுலம் எனக்கு நன்றாய் தெரியும், உங்களையும் என்னையும் பற்றி நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திருப்பி கொண்டதை திருப்பி கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். அந்த பிள்ளையை திருப்பி கொடுத்தது போல நீங்க இழந்தது உங்களுக்கு திரும்பி வரும், உங்க கைவிட்டு போனது உங்களுக்கு திரும்பி வரும், சத்துரு எடுத்து கொண்டது உங்களுக்கு திரும்பி வரும், உங்களுடைய நாலேஜ் இல்லாம வெளியே போனது திரும்ப வரும். கர்த்தர் இன்றைக்கு இந்த 84 நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம். Thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறவர், அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறவர். நான் சீக்கிரமாய் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார். சொல்லிட்டே அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார். சத்தமாய் அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார், அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திலே கண்டார்கள். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கை எல்லாம் மாறப்போகிறது. அந்த பயத்தை கர்த்தர் மாற்ற போறாரு, அந்த எதிர்மறையான அவிசுவாசங்களை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை நிறைய பேர் கர்த்தர் இருளிலிருந்து கர்த்தர் வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஆமென். இந்த சூனேமியாளுக்கு சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்கள், 3 ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த 3. திரும்ப சொல்லலாமா? நம்பர் 1, முதலாவதாக இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த ஃபர்ஸ்ட் பவர் என்ன அப்படின்னு சொன்னா, தேவைக்காக அல்ல, தேவனை கனப்படுத்துகிறதற்காக தேவனிடத்தில் வந்தவள் தான் சூனேமியாள். ஆமென். தேவைக்காக அல்ல. எதுக்கு வந்தவங்களாமா? எப்போ போனாலும் எதுக்கு போகணும் நம்ம சொல்லுங்க? தேவனிட கையை அல்ல, உங்க கரத்தை அல்ல, உங்க முகத்தையே. உங்க கரத்தை அல்ல, உங்க முகத்தையே. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க கரத்தை அல்ல, உங்க முகத்தையே. உங்க கரத்தை அல்ல, உங்க முகத்தையே. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நான் நம்புறேன், அவருடைய முகத்தினால் நமக்கு ஒரு பெரிய பிரகாசம். நான் ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு, சொல்லிடுறேன். ஏன்னா இது திருப்பி நாளைக்கு இது பிரசங்கம் பண்ண முடியாதனால, நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 23, 24 நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படின்னா, அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் வந்து 23, 24, 23 தேங்க்யூ ஜீசஸ், 4ஆம் அதிகாரத்தினுடைய 21, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன், 23வது வசனம், அப்பொழுது அவன், இது ஓய்வு நாளும் இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னாலே ஒழிய ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. அப்படின்னா இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓட்டத்தை நீ என்ன பண்ணாத, நீ ஓட்டத்தை நீ நிறுத்தாத, வேகமா போ. ஸ்பீடு. யாரு? எங்க போறதுக்கு? தேவனுடைய மனுஷனை பார்க்க போறதுக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க போறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, ஸ்பீடு. நீ ஸ்பீடு. நான் என்ன, இந்த ஸ்பீடு அப்படின்ற வார்த்தை வந்து வேதத்தில் இதற்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யார் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இருக்கு. 2 தூதர்கள் அவனுடைய வீட்டுக்கு வரும்போது வேதம் சொல்லுது, அவன் சீக்கிரமா எங்க ஓடினானாமா? சீக்கிரமாய் ஆட்டு மந்தைக்குள்ளே ஓடி 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 ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. ஆண்டவர் நம்மளை எல்லாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி ஸ்பீடு பண்ணணும். நம்ம எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்த்தா அப்படி ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்களே, எப்படி இருக்கணும் நீங்க? ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்? ஆண்டவருக்கு ரொம்ப சொங்கி மாதிரி இருக்கவங்கள பிடிக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்கிறவங்க இல்ல. கர்த்தருக்கு யாரை பிடிக்கும்னா, வேகமா இருக்கிறவங்கள பிடிக்கும். நம்மளை கர்த்தர் ஒப்பிடும் போது கூட எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால். நம்முடைய கால ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? மான்கள் கால்களை போல ஒன்னா ஆக்கி. நம்முடைய பலத்தை ஆண்டவர் எப்படி ஒப்பிடுறாரு? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம். இருக்கிறதுலே எப்பவுமே ஹை மோஸ்டா தான் நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நம்மளை கர்த்தர் அப்படிதான் மாற்ற போறாரு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். வேகமாகுங்க. வருகிற ஆண்டு உங்களுக்குரிய ஆண்டு, நமக்குரிய ஆண்டு. வேகமாகுங்க, ஸ்பீடா போங்க, ஸ்பீட் எடுங்க. ஹalleluya. கர்த்தர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, தூசியை உதறிவிட்டு எழும்பு எழும்பு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேகப்படுங்க, வேகப்படுங்க, வேகப்படுங்க. கர்த்தர் வேகமாக்குறார். உங்க ஊழியத்தை கர்த்தர் வேகமாக்குறார். உங்க பிசினஸ் ஆண்டவர் வேகமாக்குறார். உங்க சம்பாத்தியத்தை ஆண்டவர் வேகமாக்குறாரு. தரிச்சிருந்தது போதும், அமர்ந்திருந்தது போதும், படுத்து கிடந்தது போதும், சுருண்டிருந்தது போதும். உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹalleluya. நம்பர் 1 சூனேமியாள். இந்த அம்மாட்ட இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவைக்காக அல்ல, தேவனை கனப்படுத்துறதற்கும் அவர் மேல இருக்கிற அன்பினாலையும் அவரை தேடினாங்க. நம்பர் 2, இரண்டாவது, இந்த சூனேமியாளிடத்துல இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவை, ஒரு நீடு இருக்குது. ஆனா யாரிடத்துல திறக்கல அப்படின்னு சொன்னா, மனுஷனிடத்துல திறக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற தேவையை மனுஷனால பூர்த்தி செய்ய என்ன பண்ணாது. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நிக்கணும்னா, என்னுடைய பிரச்சனைய, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த நீட, அந்த தேவையை யாரால பூர்த்தி செய்ய முடியாது? மனுஷனால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம தேடுறதே நிப்பாட்டுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? இவங்க இல்லைன்னு உடனே அவங்க இல்லைன்னு உடனே அவங்க. ஸ்டாப் பண்ணுங்க. எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். என்னுடைய தேவையை சந்திக்கிறதற்கு, எனக்கு பதில் கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்து கர்த்தர் அமைத்து கொடுப்பார். ஆண்டவரே அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவரே ஒருத்தரை ஏற்படுத்துவார்.
நான் நம்புறேன், அவர் காக்காவை ஏற்படுத்தினாருன்னா கரெக்டா கறியையும் அப்பத்தையும் கொண்டு கொடுக்கும். நம்மளா காக்காவை தேடி போச்சுன்னா பாதியை சாப்பிட்டு மிச்சம் தான் கொடுக்கும். ஆமேன். அவர் ஏற்படுத்துகிற காக்கா நேர்த்தியா செஞ்சு முடிக்கும், நம்முடைய பசியை ஆத்தும். நம்மளா தேடி போற காக்கா பாதி வழியில நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, உண்மையே 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 உண்மையை எல்லாத்துக்கும் யார் என்ன, உண்மையே நீர் ஏற்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே, நீங்க வழியை தரைங்க ஆண்டவரே, உங்களால முடியும் ஏசப்பா, நீங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா, நீங்க முன்னாடி போங்கப்பா சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் செய்வார். நம்பர் 3, மூன்றாவதாக தேவன் ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதை என்னணும் அப்படின்னு சொன்னா விடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா போராடணும். தேவன் கொடுத்த ஒன்றை நம்ம எப்பவுமே யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்கவே கூடாது. அதை பெற்றுக்கொள்றது அது கர்த்தர் கொடுத்தது தானே, ஆண்டவர் கொடுத்ததை நம்ம எப்பவுமே விடக்கூடாது. அது கணவனானாலும் மனைவி ஆனாலும் அதை சரி பண்ணுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க போராடணும். சிலர் அப்படிதான் கொஞ்ச நாள் போராடிட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. நீங்க மோசையினுடைய தாயை போல இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைங்க குறும்பு பண்ணுவாங்க, சில நேரத்தில் எல்லாரும் எதிராக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப கோவம் வரும். இப்படி பண்றதுக்கு பேசாம இதை விட்டு தொலைலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்களே விட்டு தொலைஞ்சிங்கன்னா யார் அப்ப பெற்றுக்கொள்வா? மோசை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மோசையை கொல்ல பார்த்தார். சிப்போராள் யார்? இவங்க அந்நிய நாட்டு பெண், அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் என் கணவனாரை விட மாட்டேன், தன்னுடைய மகனுடைய நுனித்தோலினால இது எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன். அப்போ ஆண்டவரே அந்த இடத்துல என்னவா இருக்கிறாரு சொல்லுங்க? இந்த கணவன் எனக்கு வேணும்னு கேட்டதுனால கொல்லணும்னு நினைக்கிற ஆண்டவரே என்ன பண்றாரு? அமைதியாயிடுறாரு. சிஸ்டர், உங்க பிரேயருக்கு அவ்வளவு பவர் இருக்குது. நீங்க உங்க கணவனாரை விட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க கணவனாரை கர்த்தர் கொல்லணும்னு நினைச்சா கூட கர்த்தர் நிப்பாட்டி. ஏன்னா கவனன்ட் உடன்படிக்கையில உண்மையுள்ள கர்த்தர். உடன்படிக்கை, நீங்க ஒரு உடன்படிக்கையை மீற மாட்டீங்கன்னு, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை எடுக்கிறீங்க தெரியுமா? இந்த உடன்படிக்கையில நீங்க வந்து உறுதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உறுதியா இருப்பார். எப்பேற்பட்ட மனுஷனையும் எப்பேற்பட்ட நபரையும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஜெபத்தை யார் மூலமா சட்டம் பிறப்பிக்கப்படுகிறதோ அவங்க மூலமாவே சட்டத்தை மாற்றுறதற்கு நம்ம எல்லாரும் சாட்சி, நமக்கே தெரியும். அப்படி கர்த்தர் செய்வார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாது, போராடணும். ஆமென். இந்த 3 கேரக்டருக்கு அவங்களுக்கு கிடைச்ச 3 ஆசீர்வாதம். 1, இழந்த குழந்தைய கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்ப கொடுத்தார். நம்பர் 2, இரண்டாவது அவங்களுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணாரு. இந்த டேட்ல, இந்த வருஷத்துல, இந்த நாளில் உனக்கு இது நடக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருடைய தலையெழுத்துல கர்த்தர் எழுதுறாரு. கர்த்தர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. அது நிறைய பேருக்கு வருகிற ஆண்டாய் கூட இருக்கலாம். ஆமென். ஹalleluya. ஆமென். துக்கத்தை மனுஷனுக்கு மறைச்சிட்டாரு, ஆனா அவருக்கு துக்கத்தை அவர் சந்தோஷமா மாத்தினாரு. ஹalleluya. சில நேரத்தில் நம்ம கடந்து போற பாதை உலகத்துல யாருக்குமே கர்த்தர் சொல்ல மாட்டாரு, யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, யார்கிட்டையும் ஆன்சரே இருக்காது. அந்த பாதையில நம்ம கூட பிரயாணம் பண்ணுகிறவர் ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டுமே. நீங்க போய் கை கட்டி ஜெபம் பண்றதுக்கு நிப்பீங்க, உங்களை குறித்து ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டாரு, உங்களை குறித்து ஆண்டவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆண்டவரே, என்ன குறித்து இந்த 100 நாள்ல ஒரு நாள் கூட எதுவுமே சொல்லலையா ஆண்டவரே? நாம் கடந்து போற பாதை வித்தியாசமா இருக்கு ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்து இன்னொருத்தருக்கு அல்ல, உன்னை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். சில காரியத்தை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கே மறைப்பார், உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு மறைப்பார், அம்மா அப்பாவுக்கே மறைப்பார். ஆனா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஆமென். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். சொல்லுங்க எல்லாரும், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். இப்ப சொல்லுவோம், என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிருடலில் உள்ள
உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என்னை உள்ளங்கையில் வரைந்தது நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ, என்னை கண்மணி போல் காக்கும் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். என் உயிருடலில் உள்ளவரை பாடல் சத்தமா. இந்த வானம் பூமி தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை கைகளை மேல என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, சத்தமா என் தேவனே. சொல்லுங்க 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 இயேசுவே. வாலிபர்கள் மேல உங்க மைக்கு கன்னிகளே, என் தேவனே, என் தேவனே சொல்லிட்டே இயேசுவே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். மகாபெரிய உன்னதமான தேவனே, மகத்துவத்தை வைத்திருக்கிற தேவனே, காற்றை தன்னுடைய பண்டக சாலையில் இருந்து புறப்படுகிற மகா பெரிய தேவனே, கடலை நியமித்து நதிகளை எல்லாம் சேர பண்ணி தண்ணீரை ஒரு இடமாய் சேர பண்ணி அதற்கு ஒரு எல்லையை நியமித்து இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்லி இன்று வரையிலும் உங்க அனுமதி இல்லாமல் அது மிஞ்சி வராத அளவிற்கு தடுத்து நிறுத்துகிற காற்று மேலும் பூமி மேலும் சமுத்திரத்தின் மேலும் அதிகாரம் படைத்த எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் சுகமானோம். உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம். உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபைக்கு வந்த மக்கள், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த வார்த்தையினுடைய வல்லமை அப்படியே பற்றி பிடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சூனேமியால் இழந்ததை திரும்பி பெற்றுக்கொண்டது உண்மையானால், ஒரு நாளை நீ நியமித்தது உண்மையானால் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்க பிள்ளைகள் ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் பதில கொடுங்கப்பா, பதில கொடுங்கப்பா. சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள் கடைசி நாளில் அப்படியே எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும். உங்க பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். 23ஆம் தேதி நடக்கிற அந்த ஃபைனல் டேல எங்களை நீங்க சந்தோஷப்படுத்துங்க, எங்களை நீங்க ஆறுதல் படுத்துங்க, எங்களை உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய நித்திரை இன்பமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.